தமிழ் சினிமாவில் இந்த மாதம் முழுக்கவே பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுல கடந்த வாரம் பாத்தீங்கன்னா சூர்யா சாருடைய விஸ்வநாதன் சன், நம்ம விஷால் அவர்களுடைய மகுடம் அப்படின்னு 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல மகுடம் திரைப்படம் மோசமான விமர்சனங்களை பெற்று தோல்வியை சந்தித்தது. சூர்யா சாருடைய விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தற்போது வரைக்குமே பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மகுடம் திரைப்படத்திற்கு நடிகர் விஷால் அவர்கள் பலவிதமான பில்டப்புகளை கொடுத்திருந்தாரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் பிச்சு உதரும் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாரு. சோ கிளைமேக்ஸ் காட்சிகள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பலராலுமே ட்ரோல் செய்யப்பட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது நடிகர் விஷால் அவர்களுடைய திருமணம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நடிகர் விஷால் அவர்கள் சாய் தன்ஷிகா அவர்களுடைய பட விழா ஒன்றுல தானும் சாய் தன்ஷிகாவும் காதலித்து வருகிறோம், கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளோம், எங்களுடைய திருமணம் என்னுடைய பிறந்தநாள்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அவருடைய பிறந்தநாள்ல நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நடந்தது. சோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க கட்டிடத்துல தான் எங்களுடைய திருமணம் நடைபெறும், அந்த கட்டிடத்துல நடக்கிற முதல் விழாவாகவே எங்கள் திருமணம் இருக்கும் அப்படின்னு அந்த மேடையிலேயே சவால் விட்டிருந்தார். இன்னும் நடிகர் சங்க கட்டிடங்கள் கட்டிய பாடல. ஆனால் விஷால் அவர்கள் தற்போது அவருடைய திருமண ஏற்பாட கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார். அடுத்த மாதம் இவருடைய திருமணம் பிரபல கோவில் ஒன்றுல நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. சோ அதற்காக பல முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. சமீபத்துல நடிகர் விஷால் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து அவருடைய திருமணத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காரு. சோ கண்டிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.